அன்பான தமிழுலகில் உங்களை ஷெக்மத ஸ்டார்சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் காதல் உங்ககிட்ட இருந்து மறைக்கிற ஒரு ரகசியம் என்ன? அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். பட் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சிருக்கலாம், கன்ஃபர்மேஷன் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் பார்க்கலாம். உங்ககிட்ட இருந்து மறைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கலெக்டிவோட காதல் அவங்கக்கிட்ட இருந்து மறைக்கிற ஒரு விஷயம் என்ன? வாட் இஸ் அ சீக்ரெட்? எந்த சீக்ரெட் அவங்க மறைக்கிறாங்க? வெரி ஸ்பெசிஃபிக். என்ன சீக்ரெட்டை அவங்க மறைக்கிறாங்க? கலெக்டிவோட பர்சன் என்ன சீக்ரெட்டை மறைக்கிறாங்க? வேறு ஏதாவது இருக்கா? ஒரே சீக்ரெட், 2 சீக்ரெட், அதுவும் சீக்ரெட்டாக வருது. தட்ஸ் வெரி ட்ராமா ஸ்டார்டர், மேபி தேர்ட் பார்ட்டி. பாட்டம் டெக்கில் கண்டிப்பாக உங்கள் பர்சனை சுற்றி ஒரு ட்ராமா ஸ்டார்டர், ஒரு காமிக் எனர்ஜி இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி ஃபெமினின் எனர்ஜி. அதை அவங்க கிட்டேருந்து மறைக்கலாம். கேர்ள் ஃபைட் எஸ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். இதான் உங்கள் பர்சன் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்ருக்காங்க. ஸ்டில் தே ஆர் வித் தேர்ட் பார்ட்டி. இது உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம். க்ளவுட் ஹங்கரி. இந்த தேர்ட் பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா எதையும் சொல்லும், எதையும் செய்யும். உங்களை வந்து வாழ்க்கையில் அதாவது அந்த காதல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இட்ஸ் லைக் காப்பி கேட். உங்களை பற்றி பொய் புரளி சொல்லி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுது. க்ளவுட் ஹங்கரி, திருட்டுத்தனம் ஜாஸ்தி. காம்படிஷன், உங்களை வந்து காம்படிஷனாக பார்க்குறாங்க. பட் உங்கள் பர்சன் இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி பார்க்குறது. பட் இது நடக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து லிட்ரலாக மறைச்சிட்ருக்காங்க. திஸ் அ சீக்ரெட் ஹேப்பனிங். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டில் உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி எனர்ஜியில் தான் இருக்காங்க. மேபி உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி இல்லை, அது மாதிரி அப்படி இல்லை, இல்லைனா நான் வந்துட்டேன், ஏதாவது ட்ராமா சொல்லலாம். பட் அது தட்ஸ் நாட் ட்ரூ. கலெக்டிவோட பர்சன் அவங்க கிட்ட இருந்து மறைக்கிற ரகசியம் என்ன? ஒரு ரகசியம் என்ன? கலெக்டிவ்கிட்ட இருந்து மறைக்கிற ரகசியம் என்ன? வாட் இஸ் த சீக்ரெட் ஸ்பேஸ் ப்ளீஸ்? வாட் இஸ் த சீக்ரெட்? ஆனால் ஒரு விஷயம், காமிக் ட்ரிகர்ட். காமிக் இஸ் வெரி ட்ரிகர்ட். கிரில் மாஸ்டர். மேபி பாஸ்டில் உங்கள் பர்சன் பிளேயர், ப்ரொஃபஷனல் பிஞ்ச் வாட்சர். உங்களை வாட்ச் பண்ணுறது வந்து மேபி உங்கள் பர்சன் இப்போ நிறையா வீடியோஸ் பார்க்கலாம், இல்லைனா வந்து கண்டினியூஸாக அவங்க டைமை வந்து டிவியில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைனா வந்து மூவிஸ் பிஞ்ச் வாட்சிங். மேபி உங்களை தூரமாக இருந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. மேபி இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் விலகி வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை தூரமாக இருந்து பார்த்துட்ருக்காங்க ரகசியமாக. ஜஸ்ட் பீப்பிங். அது வந்து ரொம்ப அப்சசிவாக பார்த்துட்ருக்காங்க. கலெக்டிவோட பர்சன் எதை அவங்கக்கிட்ட மறைக்கிறாங்க? ப்ளீஸ் பெருஸ். கலெக்டிவோட பர்சன் மறைக்கிற ஒரு சீக்ரெட் என்ன? இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஸோ பொருந்தவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் பெருஸ். கலெக்டிவோட பர்சன் மறைக்கிற ஒரு சீக்ரெட் என்ன? கலெக்டிவோட பர்சன் மறைக்கிற ஒரு ரகசியம் என்ன? கலெக்டிவோட பர்சன் மறைக்கிற ஒரு ரகசியம். வாட் இஸ் த எனர்ஜி ஸ்பேஸ் ப்ளீஸ்? பிளாக்கேஜ். சூப்பர். வி ஆர் த வேர்ல்ட். அவங்க வேற ஒரு உலகத்தில் கட்டுப்பட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் சீக்ரெட் குரூப், அ குரூப் ஆஃப் பீப்புள், சொசைட்டி, த ட்ரீம். கனவு கண்டுட்ருக்காங்க, பகல் கனவு. ஆர்டினரினஸ், த ட்ரீம். இன்னுமே உங்கள் பர்சன் உங்களை பற்றி தான் ட்ரீம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க காமிக் சுச்சுவேஷனில் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் தேர் ஆல்வேஸ் ட்ரீமிங் அபவுட் யூ. உங்களை பற்றி தான் கனவு கண்டுட்ருக்காங்க. அவங்க கனவு உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம், உங்களோட அவங்க கண்டு வச்சிருந்த எதிர்காலத்தோட கனவு, இது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமான ஆள் நினச்சி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். ஏன்னா உங்களோட அந்த சாதாரணமான எனர்ஜி, இட்ஸ் லைக்
கிரவுண்டட் எனர்ஜி. அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப சிம்பிள் பட் எலிகண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் த பர்டன், த கிரியேட்டர், ட்ரஸ்ட். இப்போ வந்து உங்களோட பர்சன், அதாவது உங்களோட இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்க பர்சன் அங்கேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து உங்களோட இந்த சாதாரண வாழ்க்கை, நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை அவங்கள ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. லைட் ஹார்ட்டடாக எனர்ஜியாக ஒரு பறவை போல் இருக்கீங்க. உங்களை மாதிரி வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க. யூ ஆர் ஸோ அட்ராக்டிவ். அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்களோட நம்பிக்கையை அவங்க உடைச்சிட்டாங்க, பிரபஞ்சத்தோட நம்பிக்கையும் உடைச்சிட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த குற்ற உணர்ச்சி, இந்த காமிக் எனர்ஜி அப்படிங்கிற இந்த பாரத்தை அவங்க இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விக்ரமாதித்யன் ஸ்டோரியில் வர அந்த பூதத்தோட கதை மாதிரி. ஸோ இதை வந்து ரிவர்ஸில் வருது. ஸோ ஆப்வியஸாக அவங்க வந்து இந்த காமிக் எனர்ஜி வந்து அவங்க என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா, என்னை பிடிச்ச பேய், என்னை பிடிச்ச பிசாசு, இது எப்படி நான் ஒழிச்சு கட்டுவேன், அப்படி தான் இருக்குது அவங்களோட தாட் ப்ராசஸ். ஏன்னா அவங்க தூரமாக இருந்து உங்களை பார்க்குறாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுதந்திரமாக அழகாக இருக்குது, ஒரு பூந்தோட்டம் மாதிரி, ஒரு பசுமை நிறைஞ்ச இடமா இருக்குது. அவங்க கண்ட கனவெல்லாம் வந்து வெறும் கனவாகவே இருக்குது, நினைவாகலை. ஸோ அவங்க நம்பிக்கையை உடைச்சிட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க பிரபஞ்சத்தோட நம்பிக்கையை உடைச்சிட்டாங்கன்னு தெரியும். இந்த கிரியேட்டர் எனர்ஜி ரிவர்ஸில் இருக்குது. அவங்க வந்து மேபி இவங்க வந்து உங்களோட சோல் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைனா சோல்மேட்டு, ட்வின் ஃப்ளேம் பார்ட்னராக இருக்கலாம். பட் அந்த ப்ராமிஸ், அந்த சத்தியத்தை அவங்க உடைச்சிட்டாங்க. அந்த கான்ட்ராக்டை வந்து இட்ஸ் லைக் ஃபேக். ஏமாற்றிட்டாங்க. உங்களே ஏமாற்றியாச்சு, பிரபஞ்சத்தையும் ஏமாற்றியாச்சு. ஸோ இப்போ அதுக்காக வருத்தப்படுறாங்க. இந்த பேய்கிட்டேருந்து இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் வந்து இந்த பேய் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பேய்கிட்டேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. சம்படி இஸ் காசிப்பிங். இந்த காமிக் வந்து உங்களை பற்றி தப்பான வதந்திகள் பரப்பி இந்த பர்சனை மயக்கணும்னு நினைக்கலாம், இல்லைனா ட்ராப் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு தெரியும் இந்த காமிக் தான் ஒரு பேய் அப்படின்னு, என்னை பிடிச்ச பேய் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. பட் உங்களை பற்றி சொல்கிறது அவங்களுக்கு உரைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்டில் உங்களை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு தான் இருக்காங்களே தவிர உங்களை தாழ்வாக அவங்க எடை போடலை. உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சுதந்திரமாக இருக்குது. மேபி நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து பறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கலாம். அந்த கூட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு குருவி அப்படின்னு நினைக்கலாம். அதனால தான் அவங்க இந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு இருக்குது. இதை தான் அவங்கக்கிட்டேருந்து அவங்க மறைச்சிட்ருக்காங்க. பட் காமிக்கை பற்றி அவங்க நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன பிடிச்ச பேய் அப்படின்னு நினைக்கிறாங்க. புது வழி, புது வாழ்க்கை வரணும், புது ஆப்பர்ச்சுனிட்டி, புது பாசிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. எங்கே வரணும்னு நினைக்கிறாங்களா, இந்த இந்த இடையை எடுத்து உங்களோட உலகத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு வழி கிடைக்கணும், நான் வந்து இந்த உலகத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வழி தான் இப்போ இல்லை. ஏன்னா இந்த பேயை விட்டு விலகினா தான் இந்த வழி கிடைக்கும், நான் இந்த பேயை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், என்ன சீக்ரெட்டை கலெக்டிவ்கிட்டேருந்து மறைக்கிறாங்க? கலெக்டிவோட பர்சன் எந்த சீக்ரெட்டை மறைக்கிறாங்க? எந்த சீக்ரெட்டை மறைக்கிறாங்க? சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு யுவர் ப்ராப்ளம். இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் வரணும், இந்த பேய் விட்டு நான் வெளியில் போகணும் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து அவங்க ஏதோ செக்ஷுவல் மேட்டரில் அவங்களோட ஈடுபட்டிருக்கலாம், இல்லைனா அதை பற்றின ஒரு ரகசியம் இந்த காமிக் எனர்ஜிக்கிட்ட இருக்கலாம். அதை வச்சு தான் அவங்க பயமுறுத்துகிறாங்களா இருக்கலாம். சம்திங் இஸ் ஹேப்னிங். ஸோ இது வந்து ஃப்ளிங் இல்லைனா வந்து செக்ஷுவல் பார்ட்னர், இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாரமாக இருக்குது. அதை வச்சு தான் இந்த காமிக் எனர்ஜி ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஹூக்ட், எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொன்னேன், ஹூக்கப். ஸோ இப்போ இந்த ஹூக்கப்பை வந்து உங்கள் பர்சன் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, என்னை பிடிச்ச பிசாசு அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, உங்களையும் ஏமாற்றியாச்சு, உங்களோட நம்பிக்கையை உடைச்சாச்சு, பிரபஞ்சத்தோட நம்பிக்கையை உடைச்சாச்சு, இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையை தொலைச்சாச்சு. இதுக்கு இந்த பேய்கிட்டேருந்து விடுதலை கிடச்சி இந்த வழியாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ உங்களை வந்து அவங்க 24/7 வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ப்ராப்ளம் டு பி ரிசால்வ்ட். இந்த இந்த பேயோட பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. அது இல்லாமல் மேபி இந்த மாதிரி ஏதாவது செக்ஷுவல் ரிலேட்டடான விஷயங்களை அவங்கள பயமுறுத்தினா அதோட எவிடன்ஸ் இதெல்லாம் அவங்க கையில் இருக்குது. ஸோ தே ஹாவ் டு ஹேண்டில் தட். அதை அவங்க வந்து ஃபஸ்ட் ஹேண்டில் பண்ணணும். அப்போ இருந்தால் அவங்க கிட்ட வரதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும். சில விஷயங்கள் கீழே விழுது, என்னன்னு பார்க்கலாம். பட் இந்த சந்தர்ப்பத்திலேருந்து வெளியில் வரணும்னு அவங்க முழு மனசோட முயற்சி பண்ணால் பிரபஞ்சம் நிச்சயமாக அவங்களோட விஷ் நிறைவேற்றி வைப்பாங்க. உங்ககிட்ட வர விஷயம் இல்லை, அந்த பிரச்சனை இந்த வெளியில் வர விஷயம். ஒரு கார்டு தான் கீழே விழுந்ததுன்னு நினைக்கிறேன். சேர் எம்டி, someone is leaving your life. ஸோ either இந்த பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு போகிறாங்க, இல்லைனா வந்து நீங்கள் அவங்க வாழ்க்கையை விட்டு போகிறீங்க, இல்லைனா காமிக் எனர்ஜி வந்து அவங்க வாழ்க்கையை விட்டு போகிறாங்க. இது வந்து சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். பட் someone is leaving யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கையை விட்டு ஒருத்தங்க வெளியில் போகிறாங்க. மேபி தான் நீங்கள் வந்து பிரிச்சுட்டு வெளியில் போக போகிறீங்க. நீங்கள் இந்த 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 லோ வைப்ரேஷன் எனர்ஜியில் நீங்கள் மாட்டிக்க விரும்பலை. ஏன்னா அதனால தான் இங்கே someone is leaving your life. மேபி நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் பறந்து போகிறீங்க சுதந்திரமாக. ஸோ இந்த ரகசியத்தை தான் வந்து உங்கள் பர்சன் ரொம்ப நாளாக மறைச்சிட்ருக்காங்க. Clarify this energy, spirits, please. Clarify this energy. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா 5 of cups. நிச்சயமாக அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அதான் டே ட்ரீமிங் எனர்ஜி, த ட்ரீம். பட் ஸ்டில் இந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட் சுச்சுவேஷன் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. த எம்ப்ரஸ். இந்த காமிக்கு வந்து உங்களை பார்த்து ரொம்ப பொறாமல், அலாதி பொறாமல். உங்ககிட்ட வந்து உங்களை எப்படியாவது வந்து உங்களை பீட் பண்ணிடணும்னு பார்க்குறாங்க. அது நடக்க மாட்டேங்குது. அது வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குது. 2 of swords எனர்ஜி. இன்டெசிஷன் தான் இப்போ உங்களுக்கு பிளாக்கேஜ். அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வரணும். அந்த பிரச்சனையை அவங்க தான் ஹேண்டில் பண்ண, பிரபஞ்சம் இதில் ஸ்டெப் இன் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணலை. 4 of Pentacles, 6 of Swords. ஒரே நிமிஷம். கீழே ஒரு கார்டு விழுந்துருச்சு. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்ஸில் இருக்குது. 4 of Pentacles, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்ஸில் எனர்ஜி. மேபி இந்த பர்சன் அவங்களோட பொசிஷன் லூஸ் பண்ணலாம். அவங்க அதனால தான் வந்து அதை பிடிச்சிட்ருக்காங்க. அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை விடணும். அதை விடலை. மேபி ஈகோயிஸ்டிக் பர்சன். ஏன்னா ஈகோன்ற வார்த்தை எங்கேயோ பார்த்தேன். ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன். இந்த பவர் பொசிஷன், இது என்னோடது, நான் சாதிச்சது, நான் என்னோடது, இதை நான் விட மாட்டேன், நான் எப்படியாவது சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு காமிக்க போய் தொத்திக்கிட்டு ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு லீவ். அவங்க ஸ்டில் வந்து அவங்க சிந்தி போன எத்தனை இடத்துல சிந்தி போன விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 3 of Cups, இங்கே வந்து ப்ராப்ளம் டு பி ரிசால்வ்டு, அதுலேயே வந்து இங்கு கீழே கொட்டியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே ரிவர்சல் எனர்ஜி. ஸோ உங்கள் பர்சன், அதாவது இந்த பர்சன், ஐ கான்ட் சே உங்கள் பர்சன், ஏன்னா நீங்கள் இங்கேருந்து விடுதலை வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களோட பாஸ்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லைனா வந்து இவங்க திருந்தி வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறவங்களா இருக்கலாம். எப்படியோ நீங்கள் அதை அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க ஜாப் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த காமிக் எனர்ஜி அவங்கள வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. பட் இந்த பர்சனுக்கு ஈகோ கண்டிப்பாக இருக்குது. ஈகோ வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.